என்னடி ஏதோ ரமா விருந்து தீர்மானம்னு உன் குரல் எல்ல கோவில் வரைக்கும் கேட்டுச்சே. ஆமா, அப்படி என்ன தீர்மானம் பண்ணிருக்க? சொல்லுமா, சொன்னாதானே தெரியும். அத்தை, ரமா இங்க விருந்துக்கு வரது எனக்கு பிடிக்கல. அத பத்தி உன்கிட்ட யாருமே கருத்து கேட்கலையே. ஒருவேளை ஐயா கேட்டிருப்பாரோ? ஏன் வடிவு, நீ ஏதாவது இவகிட்ட கருத்து கேட்டியா? நான் எதுவும் கேட்கல அத்தை. ஐயோ, யாருமே கேட்கலையாமே. ஏன் இளவஞ்சி, ஐயோ நீயா ஒரு தீர்மானம் பண்ணிக்கிற? அத்தை, சும்மா கிட்ட எல்லாம் படாதீங்க. ரமாவுக்கு இந்த வீட்ல ஏன் விருந்து வைக்கணும்? ஏய், ஏன் பொண்ணுக்கு நான் விருந்து கொடுக்கறேன், இதுல என்னடி தப்பு? என் பொண்ணுன்னா இத பார், இவன மாதிரி சரவண மாதிரி என் வயித்திலேயே பிறக்கணுமா என்ன? என் புருஷனுக்கு பிறந்தவ, என் ஐயாவுக்கு பிறந்தவ எனக்கு பொண்ணா வரமாட்டாளா? இங்க பாரு, நீ பேசுறதும் நான் பேசுறதும் வெளியில இருக்கிற ஐயாவுக்கு கேட்க கூடாதுன்னு நான் பொறுமையா அமைதியா பேசிட்டு இருக்கேன். இதுக்கு மேல ஏதாவது பேசி என் கோவத்தை வெளியில கொண்டு வந்துடாத. ஏண்டி, நான் தெரியாம தான் கேக்குறேன், உனக்கு எதுக்குடி இவ்வளவு ஆத்திரம்? அன்னைக்கு என்னடானா ரமா கல்யாணத்தை நிறுத்துறதுலயே குறியா இருந்த, இன்னைக்கு என்னடானா அவ விருந்துக்கு வரத தடுக்கிற. அடியே, நாங்க பார்த்து பிறந்த பொண்ணுடி நீ. எங்க கண்ணு முன்னாடி வளர்ந்தவன்னு உன்னை மன்னிச்சு விட்டுட்டு போயிட்டே இருந்தா எங்களை மதிக்காம மிதிச்சுக்கிட்டே இருக்க. ஏய், இப்ப சொல்றேன் கேட்டுக்கங்க. எங்களுக்கு ஒன்ன விட, நான் பெத்த பசங்களை விட சுப்புலட்சுமி குடும்பம் தான் எங்களுக்கு முக்கியம். நானும் ஐயாவும் அவங்க குடும்பம் நல்லா இருக்கணுங்கிறதுக்காக தான் வாழ்ந்துகிட்டு இருக்கோம். அதே மாதிரி தான் நீங்களும் இருக்கணும். ஏமா நீ பேசுறது நியாயமா? நீ அந்த குடும்பத்துக்காக வாழு, உயரக்கூடு, அத பத்தி எங்களுக்கு கவலை இல்ல. உன்ன மாதிரியே நாங்களும் இருக்கணும், கட்டுப்படுத்தாத. இவ என்னமோ மனசுல இருக்கிறத மறைக்க முடியாம வெளிப்படையா சொன்னா. இவளாடா வெளிப்படையா பேசுறா? பாம்புக்கு பல்லுல மட்டும் தாண்டா விஷம், தேளுக்கு கொடுக்கல தாண்டா விஷம். உன் பொண்டாட்டி இருக்காளே, உடம்பு முழுக்க விஷத்தை வச்சுக்கிட்டு வாழ்ந்துகிட்டு இருக்கா. கல்யாணத்தை நடத்த விட மாட்டேன், வெட்டுவேன் குத்துவேன்னு சொன்ன என் அண்ணனே ராமாவை விருந்துக்கு அனுப்பி வைக்கிறாரு. ஏண்டி, நேத்து பேஞ்ச மழையில இன்னைக்கு முளைச்ச காளாண்ணி உனக்கேண்டி உடுத்துது? இத பார், நான் சாகுற வரைக்கும் சுப்புலட்சுமி குடும்பத்துக்கு எந்த பிரச்சனையும் வரக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேன். எனக்கு மரியாதை தரவளா இருந்தா என் நினைப்புக்கும் மரியாதை கொடு. இத பாரு, இன்னும் கொஞ்ச நேரத்துல ரமாவும் ஜெயச்சந்திரனும் இங்க வராங்க. நீதான் அவங்களுக்கு ஆரத்தி எடுக்கிற. இத பாரு, அன்னைக்கு ரமாவும் ஜெயச்சந்திரனும் உங்க வீட்டுக்கு வந்தப்போ நீ உன் மனசுல என்ன நினைச்சுக்கிட்டு ஆரத்தி எடுத்தியோ எனக்கு தெரியாது. ஆனா இன்னைக்கு ரமா நல்லா இருக்கணும்னு மனசார வாழ்த்தி ஆரத்தி எடுக்கிற. அப்படி இல்லன்னு வச்சுக்க, மவளே என்ன நெளிற தெரியுதுல? நீ வா வடிவு. நான் ஆரத்தி எடுக்கணுமா? எடுக்க மாட்டேன். என்ன பண்றீங்கன்னு பாக்குறேன். பானாச்சியா நல்லா இருக்கியா? நல்லா இருக்கேன். என்னம்மா எப்படி இருக்க? ரமா, தெரியுமா? வணக்கம் மாமா. ஜெயச்சந்திரா, நல்லா இருக்கேன். நல்லா இருக்கேன். சரமா, நல்லா இருக்கேன். இருமா. நல்லா இளவஞ்சி, இளவஞ்சி. ஏய், ஆரத்தி எடுத்துட்டு வா. வந்துட்டு தானே இருக்கேன். என்ன ரமா, சர்ப்ரைஸா வந்திருக்க? என்னத்த? ஓ, நல்லா இருப்பா. என்னடி நிக்கிற? பத்த வைங்க. இங்க கூட. ஏய், என்னடி
பாத்துக்கிட்டே இருந்தா கற்பூரம் கரைஞ்சிரும்ல. ஆரத்தி சுத்து. மாவளே, வயிறறிஞ்சு சுத்துற, நீ நல்லாவே இருக்க மாட்ட. வாமா வாங்கப்பா, உள்ள வாங்க. வாங்க. ஏதோ பொசுங்கிற மாதிரி இருக்கே, உன் வயிறா? என் மாமியார சும்மா சொல்லக்கூடாது. எந்த மாட்டுக்கு எப்படி சூடு பொண்ணுன்னு நல்லா தெரிஞ்சு வச்சிருக்காங்க. என்னடி திமிர்ல பேசுறியா? புலி பதுங்கிறது பாயறதுக்கு தான், பயத்துல இல்ல. என்னது புலியா? ஒன்னா அது கூட சேர்த்து வச்சு பேசாத. அதுக்கு தெரிஞ்சா அவமானத்துல தூக்கு போட்டு செத்துடும். இளவஞ்சி, நீ கடிக்கிற புலி இல்ல, குழம்புல போட்டு கரைக்கிற புலி. சரி சரி சரி, போ போ. ஆரத்தியோட சேர்த்து உன் ஆத்திரத்தையும் கொட்டிட்டு வா. ஏம்மா சரியா சாப்பிடுறது இல்லையா ஜெயச்சந்திரா? நான் நினைக்கிறேன் உங்க அப்பா இல்லாத நேரத்துல உங்க 2 பேருக்கும் கல்யாணம் பண்ணி வச்சுட்டேன்னு தான் மறு வீட்டுக்கு கூட அனுப்ப மாட்டேன்ட்டான். அவனுக்கு சுப்புலட்சுமி மேலதான் கோவம், நாச்சியா மேல இல்ல. என்ன இருந்தாலும் கூட பிறந்த தங்கச்சி இல்லையா, விட்டு கொடுக்க கூடாதுன்னு தான் விருந்துக்கு அனுப்பிச்சிருக்கான். எங்க அண்ணன் கோவத்தை பத்தி எனக்கு நல்லா தெரியுங்கய்யா. அவருக்கு மருமகளா வந்திருக்கிறது யாரு? சாதாரண வீட்டு பொண்ணா? ஐயோ, ஐயா வீட்டு பொண்ணு இல்ல மருமகளா வந்திருக்கா. இந்த கல்யாணத்துல குலசேகரனை விட முத்தரசி தான் எப்படியாவது நடத்தி பார்க்கணும்னு ஒத்த கால்ல நின்னா. ஐயா, பசங்க பசியோட இருப்பாங்க ஐயா. இளவஞ்சி, ஐயா, போய் சாப்பாடு எடுத்து வையுமா. வாங்க வாங்க. என்ன சமைச்சிருக்க நாச்சியா? என்னால முடிஞ்ச வரைக்கும் எல்லாம் பண்ணிருக்கேன். அப்படியா? வாங்க வாங்க. மச்சான், ஏன் இங்கே நிக்கிறீங்க? வாங்க சாப்பிடலாம். ஏய், உனக்கு தாண்டா விருந்து. போ, வயிறு முட்டா சாப்பிடு, கிளம்பு போ. இவர் அப்படிதான். மச்சான், நீ வா சாப்பிடலாம். போயிரு, பின்னாடியே ஓடிரு. ஏய் நில்றா. ஏண்டா இவங்களுக்கு விருந்து வைக்கிறதுக்காகவா மெனக்கட்டு மார்க்கெட்டுக்கு போயிட்டு வந்த? ஆமா, அம்மா சொன்னாங்க போனேன். எதே அம்மா சொல்லி போனையா? இதே அம்மா நாளைக்கு உங்க சொத்தை சுப்புலட்சுமி கொடுத்துட்டு நீங்க 2 பேரும் நடு ரோட்ல ஓட்டாண்டியே நில்லுங்கன்னு சொல்லும், செஞ்சிருவியா? அடே, ஆள் மட்டும் எருமை மாதிரி வளர்ந்தா பத்தாது, மேல கொஞ்சம் அறிவு வேணும். சோத்துல உப்ப போட்டு தானே திங்கிற. இங்க பாரு தம்பி, ஒரு குறிப்பிட்ட வயசு வரைக்கும் தான் அப்பா அம்மாவுக்கு மகனா இருக்கணும். அதுக்கப்புறம் என்ன மாதிரி ஒரு அண்ணனுக்கு நல்ல தம்பியா இருக்கணும். இந்த 2 வீடு ஒன்னா சேர்ந்ததுன்னு வச்சுக்க, அதுக்கப்புறம் நம்ம 2 பேரும் நடுத்தெருவுல தான் நிக்கணும். ஏன்னா எப்ப பார்த்தாலும் சொத்து சொத்துன்னு இருக்கீங்க? அப்படி இருக்காதீங்கண்ணே. பின்ன சொத்து சொத்துன்னு இல்லாம கங்கா ராமா சாருவ தங்கச்சிகளை ஏத்துக்கிட்டு அவங்க கட்டிக்கு போற மாப்பிள்ளைகளுக்கு நம்ம சொத்தையெல்லாம் தாரவாத்து கொடுக்க சொல்றியா? ஏய் இங்க பாரு, ஒரு மனுஷ கோழையா கூட இருக்கலாம்டா, ஆனா ஒண்ணுக்கு உதவாத ஏழையா மட்டும் இருக்க கூடாது. பாரு, இந்த விருந்து மட்டும் முடியட்டும், அதுக்கப்புறம் நான் யாருன்னு இவங்களுக்கு புரியும்டா. திருந்தவே மாட்டீங்க. ஜெயச்சந்திரா, ராமா, அப்பா சாப்பாடு எப்படிமா இருந்தது? ரொம்ப பிரமாதமா இருந்தது மாமா. ஆச்சா, ஐயா, அவசர விருந்தா இருந்தாலும் அசத்திட்ட போ. என்னய்யா, மலை மாதிரி 2 மருமங்க இருக்கிறப்ப நான் எதுக்கு கஷ்டப்பட போறேன்? நீங்க வாங்க உட்காருங்க. மாமா ஒரு நிமிஷம். என்னப்பா? நல்ல நேரம் முடியறதுக்குள்ள அப்பா வீட்டுக்கு வந்துட சொன்னாரு. நாங்க இப்பவே கிளம்புறோம். அப்படியா? ஆச்சியா, கொண்டு வரேங்க ஐயா. சாரு வாமா. கொஞ்ச நேரம் உட்காருங்க. சாரு, சாமி ரூம்ல போய் புடவை தட்டி நீ உட்காருமா. எடுத்துட்டு வரேன். சாரு, சீக்கிரம் எடுத்துட்டு வாமா. எடுத்துட்டேன் பெரியம்மா, இதோ வரேன். ஆமா வாங்க, ஐயா கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிக்கங்க. ராஜா, நீயும் பக்கத்துல வா. நல்லா இருமா, நல்லா தீர்காயுசா இருமா. சுமங்கலியா நல்லா இருக்கணும். நல்லா இருமா. எந்திரிங்க, எந்திரிங்க.
இந்தாங்க ஐயா. பாத்தியா நாச்சியா, கல்யாணத்துக்கு முன்னாடி நம்ம பொண்ணுக்கு புடவை கூட கட்ட தெரியாது. ஆனா இப்போ பண்பாடோட பழக்க வழக்கமும் தெரிஞ்சு வச்சிருக்கா. ஐயா, பொண்ணா பிறந்தவன் தண்ணியில பிறந்த மீன் மாதிரி. அதுக்கு தனியா அணை கட்டி நீச்சல் சொல்லி கொடுக்கணுமா என்ன? பொண்ணா பிறந்தவளுக்கு கழுத்துல தாலி ஏறின உடனே மதிப்பு, மரியாதை, பொறுப்பு, பண்பாடெல்லாம் தானா வந்துரும் ஐயா. ஐயா, உங்க கையால கொடுங்க ஐயா. இந்தாங்க, 2 பேரும் சேர்ந்து வாங்கிக்கோங்க. அப்பா, இதுல என்னப்பா இருக்கு? என்னம்மா இது? பூ இருக்கு, பழம் இருக்கு, புடவை இருக்கு, நகை இருக்கு. வேற ஏதாவது வச்சிருக்கேன் நாச்சியா? மஞ்சள் குங்குமம் எல்லாம் இருக்குங்க ஐயா. அப்புறம் என்ன, வாங்கிங்க. இது எனக்கு வேண்டாம்ப்பா. ஏம்மா? நான் இத வாங்குறதுக்காக இங்க வரல. வேற என்ன வேணும்? நான் எதை கேட்டாலும் தருவீங்களாப்பா? தருவம்மா. நீ நினைக்கிறத செய்யறதுக்கும் கேட்கறத கொடுக்கறதுக்கும் தானே நான் இருக்கேன். என்ன வேணும் கேளுமா. சொல்லுமா. என்ன சுமந்துகிட்டு இருக்கிற இந்த உயிர் வேணுமா? வேணும்னா எடுத்துக்கமா. இல்லப்பா, நீங்க புதுசா கட்டிக்கிட்டு இருக்கிற அந்த வீடு வேணும். எல்லாரும் ஒன்னா சேர்ந்து வாழணும்னு எங்களுக்காக கட்டிக்கிட்டு இருக்கிற அந்த வீடு எனக்கு கல்யாண சீரா வேணும். ரமா, அப்பா, மாமா, உங்களை போய் நான் தப்பா நினைச்சிட்டேனே. மாமாவா கொக்கான சரியா தான் அனுப்பிச்சிருக்கீங்க. ஹே ரமா, உனக்கு என்ன பைத்தியமா? விருந்துக்கு வந்த இடத்துல வீடு வேணும்னு கேக்குற? இது பாரு சாரு, வீட்டை கேக்குற எனக்கும் கொடுக்க போற அப்பாக்கும் இருக்கிற பிரச்சனையில குறுக்க நீ வராத. அப்பா, ஆண்டவன் கேட்டாதான் கொடுப்பாரு. ஐயா கேட்காமலே தருவாருன்னு இந்த ஊரே நம்புது. நானும் நம்புறேன்ப்பா. வாய் திறந்து கேட்டிருக்கேன். நான் கேட்டது தருவீங்களாப்பா? ஐயாவோட மகளா நீங்க எனக்கு 1000 பண்ணிருக்கலாம். இப்ப குலசேகரன் மாமா மருமகளா இருக்கிற எனக்கு அந்த வீட்டை மட்டும் சீதனமா கொடுங்கப்பா. ஒன்னும் அவசரம் இல்லப்பா. நல்லா நிதானமா யோசிச்சு நாளைக்கு கூட உங்க பதில சொல்லலாம். நாங்க வரோம்ப்பா. ரமா, இந்தா இத வாங்கிக்க. பத்திரமா போங்க. வரும் சாரு, வரும் பெரியமா, வரும். சரி. நாம ஏதாவது சவுண்ட் கொடுத்து குட்டைய குழப்பணுமே. அத்தை, நான் ஆரத்தி எடுத்தே ஆகணும்னு அதிகாரம் பண்ணீங்களே. வந்தவ
ஐயா மேல எப்படி நெருப்பள்ளி கொட்டிட்டு போனா பாத்தீங்களா? இளவஞ்சி வாயை மூடிட்டு உள்ள போ. சாரு உள்ள போமா, நீயும் போமா. ஐயா, ரமா இந்த மாதிரி கேட்பான்னு நீ எதிர்பார்க்கல, நான் எதிர்பார்த்ததுதான்.